உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். காவேரியோட வளைகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா சாரதாம்மா கிட்ட அவங்க கேட்கும்போது, என்ன சாரதா, எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு பேசணும்னு தானே பேசிட்டு இருக்கேன், இப்போ நீ பதிலே சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம், பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கும்போது, அதெல்லாம் சரி, இப்போ நாங்கள் வளைகாப்பு போட்டோன்னா எங்கள் வீட்டுக்கு தானே நாங்கள் கூட்டிகிட்டு போகணும் பொண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போ நான் நடக்கிற பிரச்சனையால் மட்டும் சொல்லலை, இந்த பிரச்சனை உங்கள் சைடுக்கு என்றைக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு, அதனால பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது உங்களுக்கு. நான் அதுக்காகலாம் சொல்லலை, ஏற்கனவே முடிவெடுத்தது தான். வளைகாப்பு போட்டாலும் சாஸ்திரத்துக்கு வேணால் ஒரு வாரம் ஒரு 9வது மாதம் போல் கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தா அனுப்பி வச்சிரு, மற்றபடி வளைகாப்புக்கு அப்புறமும் காவேரி இங்கேயே இருக்கட்டும், அவள் இங்கே இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சாரதாம்மாவுக்கு நம்மளால் எதுவுமே பேச முடியல, நம்மளால் ஒரு முடிவு கூட எடுத்து நம்ம சைடில் இருக்கிறத சொல்லக்கூட நம்மளை விட மாட்டேங்கிறாங்களே, அவங்க சொல்கிறத தானே நம்ம இப்போ கேட்குற மாதிரி இருக்குது. விஜய் தம்பி என்னடானா வீட்டுக்கு போகாதீங்க இங்கே தான் இருக்கணும்னு சொல்லுது. எங்கள் வீட்டில் வந்து நமக்கு அதுக்கான மரியாதையும் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்காக இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டு தவிக்கணும், நமக்கு இதெல்லாம் நேரமா, குமரன் தம்பியும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுது. சரின்னு சொல்லிட்டு இதை பேசி முடிச்சுட்டு இவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போது மாடியில் வந்து பார்த்தா காவேரி வந்துட்டு உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து விஜய் ரூமுக்கு போகும்போது, என்ன காவேரி, எதுக்கு இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்க, ஒரு நல்ல விஷயம் தானே பேசியிருக்கோம், வளைகாப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பேசினது தானே, பாட்டி பத்தியா எவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு வளைகாப்பு பண்ணணும்னு, சூப்பராக ஜமாச்சிடலாம் விடு, நம்ம குட்டிச்சாமுக்கு எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம்ல, இன்ஃபேக்ட் ஆஃபீஸில் இருக்க ப்ராப்ளத்துக்கு கூட நீ என்ன தான் பேசின அப்படின்னாலும் குட்டிச்சாம்பும் சேர்ந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கல, இன்ஃபேக்ட் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஓகே சொன்னாங்க அப்படின்னாலுமே நம்ம பாப்பா தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிங்க, பாப்பா இன்னும் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன காவேரி, அதுக்காக உனக்கு அப்புறம் தான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சமாதானப்படுத்துகிறாரு. இருந்தாலும் காவேரி உம்முனே மூஞ்ச வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, என்ன காவேரி, வளைகாப்பு போட்டு உங்கள் வீட்டுக்கு போக முடியலன்னு சொல்லி வருத்தமாக இருக்கியா அத்தை கேட்டதுனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன என்னங்க, வழக்கம்னா அதானேங்க, வளைகாப்பு நீங்கள் போடுறீங்க, சரி வளைகாப்பு போட்டுட்டு அம்மா வீட்டில் தானேங்க இருக்கணும், அதுதானேங்க அம்மா ஆசைப்பட்டு தானே கேட்குது, அதுக்கு உடனே பாட்டி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கும் எங்கள் குடும்ப பிரச்சனை தான் வந்து சொல்லணுமா, எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எங்கள் குடும்ப பிரச்சனையே சொல்லி பாவங்க அம்மா மூஞ்சியை பார்த்தீங்களா எப்படி ஆகிப்போச்சுன்னு, பாவமாக இருக்குது எனக்கு அம்மாவை பார்க்குறதுக்கே அப்படிங்கிறாங்க. காவேரி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன், நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்லுவேன்னு உனக்கு தெரியாதா, நான் வந்துட்டு சொல்கிறேன்னா நீ அதை புரிஞ்சுக்கோ காவேரி. இப்போ வந்துட்டு நம்ம வளைகாப்பு பண்ணிவிட்டு அத்தையும் இங்கே இருக்கட்டும், நீயும் அவங்க கூட தானே இருக்க போகிற, வீட்டில் இருந்தாலும் அவங்க கூட தான் இருக்க போகிற, இங்கேயுமே அவங்க கூட தான் இருக்க போகிற, அவங்க தான் உன்னை பார்த்துக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன இந்த டைமில் அவங்க தனியாக இருக்கிறதுலாம் நல்லா இல்லை காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, இருந்தாலும் ஒரு வாரம் வேணும்னா சாஸ்திரத்துக்கு போய் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பாட்டி அப்படிலாம் சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நீங்களும் சேர்ந்துட்டு சரின்னு சொல்கிறீங்க, என்ன வேற பேச வேணான்னு சொல்லிட்டு அமைதியாக இரு, பெரியவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னையும் வேற அமைதியாக இருக்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இல்லை கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல சமாதானம் பண்ணுறாரு. சரி நீ வந்துட்ட மேலே இப்படியே வந்து எதையோ யோசிச்சுட்டு இப்படி தான் உட்காந்துருப்பியா, மாத்திரை போடணும்ல, டேப்லெட்டை எடுத்து வச்சது கையிலே வச்சுட்டு இருக்க, ஏன் என்ன டேப்லெட் போடல, இங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி டேப்லெட்டை பிரிக்கிறாரு. ஸோ பிரிச்சுட்டு போட சொல்லலான்னு பார்க்கும்போது அங்கே வாட்டர் பாட்டிலில் தண்ணி காலியாக இருக்குது, தண்ணி இல்லையா, சரி இரு நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக அவர் அங்கே போயிடுறாரு. ஸோ கீழே அவர் போனதுக்கப்புறமும் எதுக்காக ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு விஜய் சொல்கிறாரு. அம்மாவையும் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு, கூடவே இந்த குடும்பம் வேற வந்து உட்காந்துட்டு இருக்கு, என்னதான் நடக்குதுன்னே தெரியல, ஒரே பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைம் பார்த்து விஜயோட மொபைல் ரிங் ஆகுது. ஸோ மொபைல் ரிங் ஆகும்போது இப்படி எட்டி பார்க்குறாங்க, அதில் நிவின்னு வருது. ஸோ நிவின் தானே கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது நிவின் தானே அப்படின்னு சொல்லிட்டு, நிவின்றையும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு சொல்லி இவங்க கால் அட்டன் பண்ணி காதில் வச்சிடுறாங்க. ஸோ கால் அட்டன் ஆன உடனே நிவின் வந்துட்டு அங்கேருந்து விஜய் தான் பேசுகிறாருன்னு நினச்சிட்டு டக்குன்னு அவர் அங்கேருந்து சொல்லிடுறாரு, விஜய் இங்கே ரொம்பவும் சீரியஸாக போயிட்டுருக்கு, குமரனை எங்கே இருக்குன்னே தெரில, நான் அவரையும் வந்து பார்த்து பேசிட்டேன், அவருக்கும் எதுவுமே தெரியலன்னு சொல்கிறாரு, லாஸ்ட்டாக அவர் பேசினதோட சரியா ஊருக்கு கிளம்புறேன்னு குமரனை சொல்லியிருக்கு, அதுக்கப்புறம் அங்கேயும் இல்லை ஊருக்கும் வரல, நம்மக்கிட்டேயும் காலும் எதுவும் பண்ணலாங்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விஜய், இது ரொம்ப சீரியஸாக ஏதோ போயிட்டுருக்கு, குமரனை என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு படன்னு நிவின் வந்து அந்த சைடு சொல்லிடுறாரு. இதை வந்து காவேரி கேட்டுடுறாங்க. இதை கேட்ட உடனே காவேரிக்கு ரொம்பவுமே ஷாக் ஆயிடுது. உடனே நிவின் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, குமரன் மாமாவை காணோமா, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் கேட்ட உடனே காவேரி கேட்ட உடனே இப்போ நிவினுக்கே ஒரு மாதிரி ஆகுது. அச்சோ விஜய்ன்னு நினச்சி நம்ம காவேரி கிட்ட சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காவேரி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஐயோ சாரி நான் மாற்றி கால் பண்ணிட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நிவின் சமாளிக்காதீங்க, நீங்கள் விஜய்ன்னு சொல்லி தான் பேசுனீங்க, குமரன் மாமா பற்றி தான் பேசுனீங்க, என்ன விஷயம் போயிட்டுருக்கு, எதுக்கு எல்லாரும் என்னட்டே ஏதோ மறைச்சிட்டு இருக்கீங்க, விஜய் என்னடானா இங்கேயே அம்மாவை இருக்க சொல்லிட்டு
இருக்காரு. காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன்னு இவர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்னடானா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது என்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அது வந்துட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொபைலில் இழுத்துட்டே சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு விஜய் வந்துடுறாரு. வந்து பார்க்கும்போதுமே காவேரி வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு மொபைலை பார்க்கும்போது அது விஜயோட மொபைல்னு தெரிஞ்சிருது. உடனே ஓய் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, என்ன ஒரு மாதிரி சீரியஸாக முகத்தை வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் பார்க்கும்போது அதில் நிவின் இருக்குது. இதை பார்த்தோன்னே விஜய்க்குமே ஒரு மாதிரி ஆகுது. அவர் திருன்னு முழிக்கிறாரு. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து, திரும்பவும் ஏதாவது 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, குமரன் மாமா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு கேட்டுடுறாங்க. ஸோ விஜய்க்கு இந்த இடத்துல என்ன செய்யறதுன்னு புரியாமல் டக்குன்னு ஒரு நிமிஷம் இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வாங்கிட்டு சொல்லுங்க நிவன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பேசிட்டு மொபைல் எடுத்துகிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. என்னாச்சு காவேரி கிட்டே எதுவும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ சாரி விஜய், ஃபோன் அட்டன் ஆனோடனே நீங்கள் நினச்சிட்டு நான் காவேரி கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன சொன்னீங்க அப்படின்னோடனே நான் இங்கே வந்து பார்த்துட்டேன் விஜய், அவர்கிட்ட பேசினப்போ அவர் இங்கே குமரண்ணனை பற்றி அவருக்கும் எதுவும் தெரியல. அண்ணன் வந்து லாஸ்ட்டாக அவர்கிட்ட பேசினப்போ ஊருக்கு வரேன்னு சொல்லி தான் சொல்லியிருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருமே கால் பண்ணிட்டு தான் இருக்காராம், அவருக்கும் கால் போக மாட்டேங்குது, நம்மளுக்கும் கால் பண்ணல, ஊருக்கு வரேன்னு வேற சொல்லியிருக்கு. இங்கே யாருக்குமே எதுவுமே தெரியல குமரண்ணனை பற்றி. அதை தான் நான் வந்துட்டு நீங்கள் நினச்சிட்டு காவேரி கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ என்னன்னு நீங்கள் தெரியக்கூடாதுன்னு நினச்சி தான் நம்ம 2 பேருமே மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தேன், இப்படி உளறிட்டீங்களே அப்படிங்கும்போது சாரி விஜய், நான் நீங்கள் நினச்சிட்டு பேசிட்டேன் அப்படின்றாங்க. உடனே சரி பரவாயில்ல விடுங்க பிரதர், என்ன பண்ணுறது, நீங்கள் நான் நினச்சி பேசிட்டீங்க, சரி என்ன பண்ணுறது, எப்படியாவது சமாளிப்போம், தெரியாமல் மெயின்டைன் பண்ணி குமரன் பிரதரை கண்டுபிடிச்சிடணும்னு பார்த்தேன், சரி விடுங்க காவேரிக்கு மட்டும்தானே தெரிஞ்சிருக்கு, ஏதாவது நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க விஜய், டென்ஷன் எதுவும் ஆயிர போகிறா காவேரி அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காலை கட் பண்ணிட்டு உள்ளே வராரு. உள்ளே வரும்போது பார்த்தா காவேரி ஒரு மாதிரி டென்ஷன்லேயே உட்காந்துருக்காங்க. என்ன நீங்கள் 2 பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, குமரன் மாமா எங்கே, என்ன தான் நடக்குது, கங்காக்கா வேற இங்கே பயந்துட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லும்போது, காவேரி ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாரு. என்னாச்சு குமரன் மாமா எங்கே, முதல்ல நிவின் எங்கே இருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு விஜய் இப்போ சொல்கிறாரு. இந்த மாதிரி தேடி தான் மலேசியா வரைக்கும் நிவின் போனார், அங்கே போய் இப்போ பார்த்துட்டு தான் அதை தான் உங்ககிட்ட இப்போ சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது, ஐயோ என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ குமரன் மாமா என்ன ஆனாருன்னே தெரியலையா, கங்காக்கா இதை கேட்டு என்ன ஆகுறது, என்னங்க இப்படி எங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு சைடு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. காவேரி ப்ளீஸ், இந்த விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே டென்ஷன் ஆவீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேரும் சீக்கிரட்டாகவே மெயின்டைன் பண்ணி எப்படியாவது குமரன் பிரதரை கண்டுபிடிச்சிட்டு தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே உனக்கே விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் நீங்கள் வீட்டுக்கு போவேனான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் காவேரி, குமரன் பிரதர் என்ன ஆனாருன்னே தெரியல, இந்த சைடு கங்கா ஒரு சைடு புலம்பிட்டே இருக்காங்க, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல தான் காவேரிக்கு புரியவே வருது. அதனால தான் வீட்டிலேருந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோன்னு சொன்னாலுமே இப்போ போயிட்டு இருக்க பிரச்சனை ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, குமரன் மாமா மனசில் வச்சுட்டு தான் இவங்களை வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு அப்படின்றது இவங்களுக்கு புரிய வந்துடுது. இப்போ திரும்பவும் சொல்கிறார் விஜய், யோசிச்சு பாரு, இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது குமரன் பிரதருக்கு என்னாச்சுன்னு சொல்லி நாங்கள் ஒரு சைடு இங்கிட்ட தேடிட்டு இருக்கோம், இப்போ போய் வளகாப்பு போட்டு உன்னை எப்படிமா நாங்கள் அனுப்பி வைக்கிறது, நீ அங்கே போன அப்படின்னாலுமே அத்தையும் அங்கே போயிடுவாங்க, கங்கா அங்கே போகணும், கங்கா அங்கே போயிட்டா இங்கேயாவது நம்ம எல்லாருமே இருக்கோம், சுற்றி யாராவது ஒருத்தர் பார்த்துக்கலாம், ஏதாவது ஒன்று ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் எமர்ஜென்சினா அங்கே போய் அவங்க இருந்தாங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து குமரன் பிரதரை பற்றி தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன சொல்கிறது சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காவேரியும் ரொம்ப நாங்கள் திரும்ப உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக கொடுத்துட்ருக்கோம்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. காவேரி ப்ளீஸ் டென்ஷன் ஆகாது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நீ என்ன பண்ணுவ, அது அப்படி எல்லாமே வந்துட்டு நமக்கு நடந்துட்டுருக்கு, குமரன் பிரதர் கிளம்பி போனார், ஃபோன் பண்ணி அவர் அன்றைக்கி பேசினதோட சரி, அதுக்கப்புறம் எங்கள் யார்கிட்டையுமே பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எப்படி நிவின் கிட்ட பேசினாருன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, வேறு என்ன பண்ணுறது, கங்கா டெய்லி என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, அவங்கள ஏதாவது சமாளிக்கணும்ல, இந்த டைமில் அவங்கக்கிட்ட போய் இப்படி ஒரு விஷயத்த சொன்னால் அவங்களால தாங்கிக்க முடியுமா, அதனால தான் நான் அப்படி சமாளித்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சொல்கிறாரு, இங்கே பாரு காவேரி, இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதோடு இருக்கட்டும், முக்கியமாக அத்தைக்கோ கங்காக்கோ தெரியவே வேண்டாம், நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா குமரன் பிரதர் அவங்க முன்னாடி நிறுத்தினதுக்கப்புறம் இதை நம்ம சொல்லக்கூட வேண்டாம், அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், குமரன் பிரதர்கிட்டே சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எங்க கண்டுபிடிச்சி வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிக்கலாங்க, இப்போ மாமா எங்கே இருக்காருன்னே தெரியலங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ விடு காவேரி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறோம், நிவின் பிரதரே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா சந்தேகம் வந்துடும், அதனால நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நிவினே தனியாக போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க, இருங்க நான் போய் அம்மாவையும் அக்காவையும் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. காவேரி நீ பார்த்து பேசு, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீ பேசவே கூடாது காவேரி அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுதுங்க, இதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கீழே ரூமுக்கு இறங்கி வராங்க. ஸோ ரூமுக்கு வந்தால் கங்கா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சாரதாம்மா மடியில் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ காவேரி போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி
மாதிரி முகத்தை வச்சுட்டு உம்முன்னு நிற்கும்போது சாரதாம்மா முகம் வாடி போய் தான் இருக்குது. அவங்களும் அப்படி பார்த்துட்டு வாடி காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னம்மா சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு பக்கத்தில் உட்காந்தோடனே கங்கா எழுந்துக்கிறாங்க. பரவாயில்லக்கா நீ படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. நீ கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறியாடி அம்மா மடியில் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா பரவாயில்ல நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி சும்மா ஒரு மாதிரி இருக்குன்னு தான் படுத்தேன், அம்மாக்கும் கால் வலிக்கும்ல அப்படிங்கிறாங்க. எழுந்து உட்காந்ததுக்கப்புறம் என்ன காவேரி இது வளகாப்பு போட்டு ஒன்றையும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் விஜயும் எங்களை அனுப்ப மாட்டேங்கிறாரு, எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குடி உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு அக்கா கொஞ்ச நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோக்கா, அங்கே போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் தனியாக தான் இருக்க போகிறீங்க, உனக்கும் இப்போ 7வது மாதம் ஆரம்பிச்சிருச்சுல்ல, இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சினா என்னக்கா பண்ண முடியும், அவரும் இங்கே இருக்காருன்னா யாராவது ஒருத்தர் பார்த்துப்பாங்கல்ல, அங்கே போய் தனியாக உட்காந்துனீங்கன்னா உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது கூட அங்கே யாருமே இல்லைல்லக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தாண்டி குமரன் மாமா கிட்ட பேசுனா அவர் வர சொல்லிடலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், அவரை ரீச் பண்ணவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உடனே சாரதாம்மா சொல்கிறாங்க. என்ன தடி சொல்கிறது, அந்த தம்பி அங்கேருந்து இவகிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணி என்கிட்ட கெஞ்சிச்சு, அப்போல்லாம் இவ பேச மாட்டேன்ட்டா, இப்போ இவ பேசணும்னு நினச்சி ஆசைப்பட்டு கேட்குறா, ஆனால் அந்த தம்பியால் பேச முடியல, என்னத்தை சொல்கிறதுனே எனக்கு தெரியல, ஆனால் குமரன் தம்பி எங்கள் கூட இருந்தா நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கணும்னு எதுவுமே இல்லைல்லடி அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதான் விஜய் இருக்கார்ல அப்படிங்கிறாங்க. எத்தனை நாளைக்கு விஜய் தம்பின்னு எல்லா நம்மளோட குடும்ப பிரச்சனையும் விஜய் தம்பி தலையிலே தூக்கி போட முடியும் அப்படிங்கிறாங்க. அம்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைம்மா, நான் இருக்கேன்ல, சரி விஜய் பார்க்குறது தான் உனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணா, நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. இல்லடி காவேரி அதெல்லாம் ரொம்ப தப்பு, பொம்பளை பிள்ளைங்களை பெற்ற அம்மாண்ணா நான் இப்போ தான் அதெல்லாம் உணர்றேன், பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்கவுங்க வாழ்க்கைன்னு தான் பார்க்கணும், நான் எல்லாமே வந்துட்டு அம்மா வீடுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி மாப்பிள்ளை வீட்டில் பேச தான் செய்வாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் விடு அப்படிங்கிறாங்க. அம்மா இங்கே இருக்கிறது உனக்கு ரொம்ப யாராவது சங்கடப்படுத்துகிறாங்களாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் உனக்காக எதுவாக இருந்தாலும் பொறுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கங்கா கிட்ட போயிட்டு அக்கா நீயும் கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கோக்கா, உன்னோடதே நலனே நான் மனசில் வச்சு தான்க்கா விஜய் சொல்கிறாரு, குமரன் மாமா இருந்துட்டா கூட நீங்கள் அங்கேயே இருங்கன்னு விட்டுடலாம், மாமா சீக்கிரமாக வந்துடுவார், வந்ததுக்கப்புறம் நீ அங்கே போயிடலாம், நானும் வளகாப்பு போட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே தான் ஆள் இருக்காங்கல்லன்னு சொல்லிட்டு நானும் உங்கள் கூட சேர்ந்து அங்கே வந்துடுறேன், நம்ம அங்கே ஜாலியாக இருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க மனசை மாற்றுற மாதிரி கொஞ்சம் சிரித்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. ஸோ விஜய் வந்துட்டு வெளியில் உட்காந்துட்டு என்ன பேசிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பேசியிருக்கேங்க, ஃபுல்லாக குமரன் மாமாவும் அதான் தான் கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது சமாளிக்கணும் காவேரி, அதோட சேர்த்து குமரன் பதரை சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்கிற வழியையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசி முடிவெடுக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.